அஜித் எப்படி இருக்காரு? அழகா இருந்தது. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஃபைட் சீன்ஸ் அதில் ரொம்ப பிடிச்சது. மத்தபடி மற்றபடினா அந்த லவ் சீன்ஸ் சாங்ஸ் அதில் ரொம்ப பிடிக்கும். ரீரிலீஸ் பண்றப்ப என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவரை டிவியில பார்த்தது இல்ல. ஸோ தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அஜித் அண்ட் ஷாலினி 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால 2 பேரும் ரியல் டைம் லைஃப் பேர்ல. ஸோ அதனால இவங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரே படத்துல நல்லா ஸ்மாஷ் அப் ஒன்ஸ் மோர்ல போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அஜித் ஷாலினி உங்க பேரை பத்தின அவங்க வந்து சொல்ல ரியல் டைம்லயே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ தியேட்டர்ல மூவில ரொம்ப நல்லா இருந்தாங்க. 2 பேருமே கிட்ட தான் இருந்தாங்க. இந்த படத்துல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? கலை ஆக்ஷனா சாங்ஸ் ஷாலினோட லவ்ல பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்ஷனே மாத்திட்டாங்களே தலையோட ஆக்ஷனே. ஸோ அதனால ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரகடா இருக்கிற பாய்க்கு வந்து இந்த மாதிரி இருப்பாங்களா எப்படி சொல்றீங்க? என்னதான் ரகடா இருந்தாலும் இது மாதிரி பொண்ணு வந்து மாத்திடுவாங்க. ஸோ அதனால ஆமா ஆனசரணி போட்டுறதால ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அவங்க போட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க, கப்பிள்ஸ் போட்டோஸா. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி கப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அஜித் ஷாலினி ரெண்டோட பிரசன்ஸ் எப்படி ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அந்த சாங்ல அவங்க டான்ஸ் ஆடுறது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல அஜித் பாத்தீங்கன்னா ரகடா இருப்பாரு. ரகடா இருந்தாரு. அழகா சாஃப்டா, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் மாதிரி பார்க்க சாஃப்டா இருக்கிற ரகர் கேரக்டர் அழகா இருந்தாரு. ரொம்ப படத்துல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? புரியல. பிடிச்ச விஷயம் படத்துல அந்த சாங்ல அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரி அவங்க 2 பேருக்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங்ல 2K பீப்பிள்ஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்காங்க படத்துல. கண்டிப்பா நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கத்திட்டு தான் இருந்தோம். தியேட்டர் ஃபுல்லா டான்ஸ் ஆட்டு மேஷப் பண்ணாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க தல ரசிகர்? ஆமாண்ணா. எப்போ எந்த படத்துல தல ரசிகர்? மங்காத்தா படத்துல. ரீசன் வேணாமே, அண்ணாவை பிடிக்கிறது பிடிக்கும். அண்ணா ரொம்ப பிடிக்கும். அண்ணா தலைனாலே பிடிக்கும். அமர்கலம் நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய சீன் எனக்கு ஞாபகம், கிளைமேக்ஸே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல பார்த்த ஞாபகம். இப்போ வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நான் ஆமா அந்த மாதிரி அது நல்லா தானே இருக்கு. ஒரு மாதிரி ரகட் பாய் ஒரு மாதிரி நாட்டி கேர்ள், அந்த காம்போ நல்லா தானே இருக்கும். அவன் எந்த பையனையும் திருத்த முடியாது, ஓகேவா? எவனும் திருந்த மாட்டா, எவனும் திருந்த மாட்டா, இருக்கிறது தான் வரும். மேபி தே ரியலைஸ் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல, அது மேபி அது வந்தா திருந்தலாம். ரியல் லைஃப்ல படத்துல வேணா திருட்டுவாங்க, அவ்வளவுதான். அந்த லவ் என்ன வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு தல, அத பத்தி அது அவங்க பர்சனல் லைஃப், அதுக்குள்ள நான் வரல. நம்மளுக்கு வராதது பேசக்கூடாது, இருக்கதான் பேசணும். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த சத்தம் இல்லாத அந்த சாங் மட்டும் ரெண்டு வாட்டி போட்டாங்க. மீதி சாங்ஸ்லாம் ஒரு வாட்டி போட்டாங்க. தளபதி ஃபேன், பட் தலை பிடிக்கும். ஹார்ட் சிம்பல்லாம் காமிச்சாரு, ஓட்டு போட்டு, அதை பத்தி பேசிருக்கோம். தளபதி மாதிரி அவர் ஹார்ட் சிம்பல் காமிச்சாரு. பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு நாலேஜ் கிடையாது, நானே டிப்ரெஷன்ல இருக்கேன். அதனால படம் டிவி கேட்கறதுனால ஓட்டு போட முடியல. என்ன ரீசன்? ஏங்க, நான் டிவி கேட்கதான் ஓட்டு போட்டுன்னு இருந்தேன். ஆனா எனக்கு ஏதோ ஓட்டுற ஏதோ இஷ்யூ, என்னால போட முடியல, அதனால போடல. அவங்களே போக கூடாதுன்ட்டாங்க. நேற்றே பாத்துட்டேன், அக்கா கூட வந்து முடிஞ்சிச்சு. நான் 2 நாளா கமலால தான் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. அமர்கலம் ரொம்ப அமர்கலமா இருக்குப்பா. தியேட்டர்ல வேற லெவல் என்ஜாய்ப்பா. ஸோ செம்ம ஹாப்பி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம்லாம் ஸ்க்ரீன்ல பார்த்ததே கிடையாது. எல்லாம் ஃபோன்ல டிவியில இப்படிதான் பார்த்துருக்குறோம். ஸோ தியேட்டர்ல அந்த ஒரு மைண்ட் செட்டோட பார்க்கறது மிக வெறித்தனமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அஜித் ஷாலினி அதெல்லாம் எல்லாமே ஓகே தான், அது வேற லெவல் படம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. திரும்ப ரீரிலீஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்படிதான் சொல்றேன். நானும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த படத்துல தான் தலைக்கு வந்து ஸோ 2 பேரும் லவ் அது வந்து ஃபீல் பண்ணாங்க, 2 பேரும் லவ் பண்ணாங்க, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏதோ ஒரு ஷூட்டிங்ல வந்து ஒரு சீன்ல வந்து கையில ஏதோ அறுத்துட்டாராமா கத்தியில. ஸோ அப்ப இருந்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாராமா கேட்கறதுனால அவங்களுக்கு அது என்னமோ அப்படியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு.
அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ இல்லை வைட். ஸோ எலெக்ஷனு தலை பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்காம. ஆமா, அதை பத்தி நான் அதை பத்தி என்ன நினைக்கிறேன், அவர் கடமை ஆற்ற வந்திருக்காரு. முதலா இத்தனைக்கு தமிழ்நாட்டிலேயே ஓட்டு தலை ஓட்டுன்னு தான் சொல்றாங்க. ஆமா. ஸோ உண்மையிலே அவர் ஜென்டில்மேன், அவருடைய வேலையை கரெக்டாக செய்ய வந்திருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் ஓட்டே போட முடியாம கிளாம்பாக்க போய் பஸ்ஸு கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிட்டானுங்க. நான்லாம் அங்கே தான் இருந்தேன். எல்லாம் நடந்து போறானுங்க. தாம்பரத்துலேயே வண்டி நின்றுச்சு, எந்த பஸ்ஸுமே போக முடியல. எல்லாம் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து போனானுங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் உள்ள கூட என்ட்ரி ஆகல. எல்லாமே வாசலே நிற்கிறான். ப்ரைவேட் பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2600 2800 ஒரு டிக்கெட்டு. 2800 கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து போக முடியும் ஓட்டு போட? நிறைய பேர் ஓட்டு போட முடியல. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இவங்க முன்னாடியே ஒரு நாளுக்கு முன்னாடி இவங்க போயிருக்கணும். அது என்னன்னு தெரியல. அடுத்த முறை இந்த மாதிரி யாரும் அவங்களுடைய ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே போயாவது ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா ஜனநாயக கடமையை கண்டிப்பாக ஆற்றணும். அது இந்த டைம் வந்து ரொம்ப எல்லாரும் சிரமப்பட்டாங்க. வண்டி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். தளபதி மாதிரி காமிச்சு போயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா தளபதி தான் ஓட்டு போட்டுருவாரு. இல்ல, அப்படி கெஸ் பண்ண முடியாது. அவர் ஃபேன்ஸுக்காக கூட காமிச்சிருக்கலாம், ஆட்டின்னு காமிச்சிருக்கலாம். தளபதி ஆட்டின்னு காமிச்சிருக்காரு, தலையை ஆட்டின்னு காமிச்சிருக்காரு. ஒரு நல்ல எண்ணம் தானே. அவங்க இதை வந்து நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே எடுத்துக்கலாம். இல்ல ஃபேன்ஸுங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் அவங்களுக்காக காட்டினதாவே எடுத்துக்கலாம். நம்ம தேவையெல்லாம் இதை ட்ரோல் பண்ணி விட்டுட்டு அது தப்பாயிடும் தானே. ஓட்டுன்றது அவங்க உரிமை. புரியல. எல்லாரும் கோவமா வீடியோ வேற எடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல, கோவமா வீடியோ எடுத்தாருன்னா அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அவர் வந்து அதிகமா மீடியா சைடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லா மீடியாவும் அவரை போட்டோ எடுக்குது. இருங்கடா, என்னையாடா போட்டோ எடுக்குது, அவரு எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்படி சொல்லலாம். இப்போ எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் சும்மா ஜாலியாக வந்துட்டு போலாமா? என்ன படம் இது? அமர்கலமா? இல்ல, ஜாலியா வந்துட்டு போலாம். இதுல என்ன இருக்கு? படம் பாக்குறதானே. அமர்கலம் நிறைய பேர் வந்து ஒரு வில்லன் கெட்டப்ல பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அவர் அந்த கெட்டப்லாம் சேஞ்ச் ஆகுது, ரொமான்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அமர்கலம்ல வேற லெவல் படம். இல்ல, அவரே ஒரு பாட்டு வேற பாடி இருக்கிறாரு. ஸோ அதனால இந்த படம் ரொம்ப ஃபேவரட். நிறைய ஆடியன்ஸுக்கு இந்த படம், தலை ஃபேன்ஸுக்குலாம் இந்த படம் அமர்கலம்ன்றது ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. ஆமா, எல்லாமே கேட்ட மாதிரி அவரு சொன்ன மாதிரி தான். அவரு சத்தம்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறாரு. சிவகாசி கூட இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அதுவும் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. தளபதி எலெக்ஷன் முடிஞ்சதுமே அப்படியே சிவகாசி அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, சிவகாசி அமர்கலம் ரெண்டுமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். ஓகே, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்து ப்ரோ. மேலே கழிச்சு இப்போ மங்காத்தா வந்தது. மங்காத்தா அப்புறம் இப்போ அமர்கலம் வந்தது. அமர்கலமாக இருந்தது ப்ரோ. இந்த படத்துல தல அப்படியே லைட்டா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாரு. ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோஸிங்கே செம்மையா இருக்கும். அதான் ப்ரோ, இப்போ ஒரு லவ் வந்துச்சுன்னா நல்லவன் கெட்டவனா மாறுவான், கெட்டவன் கூட நல்லவனா மாறுவான். அதுதான் ப்ரோ கதையே. இந்த படத்துல லவ் சீன்ஸ் தான் ப்ரோ அல்டிமேட்டா இருக்கும். அவங்க பேர் தான் ப்ரோ. அவங்க ரியல் லைஃப்லயே பேர் ப்ரோ. சினிமால பேரா இருக்க முடியாதா ப்ரோ? இந்த படத்துல லவ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லவ்ன்றது எப்போனா வரும் ப்ரோ, அது நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வேற தலை பார்த்தீங்கன்னா ஓட்டு போறப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டாரு. அதை பத்தி நான் நினைக்கிறேன் ப்ரோ. தலை வந்து கண்டிப்பா தளபதி தான் போட்டிருப்பாரு. ஆமா, முத ஓட்டு அப்ப தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி தான் வந்திருக்கு. ஆமா ப்ரோ, டிவிகே தான் ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? இப்ப என் ஃப்ரெண்டே தொழில் நிக்கிறானா நான் ஓட்டு போடுவேன் ப்ரோ. தளபதியும் தலையும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்களா ப்ரோ? இதுக்கு மேல என்ன ரீசன் வேணும்? அது ஒண்ணு போதும் ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? தளபதிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா போட்டிருப்பாங்க ப்ரோ. ஏன்னா ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ. படம்ன்றது பாக்கிறதுக்கு ப்ரோ, ரசிக்கிறதுக்கு ப்ரோ, அவ்வளவுதான். அதுல நம்ம போட்டி போடாமலாம் கிடையாது ப்ரோ. படத்துல ரியல் லைஃபா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. நம்ம தான் ப்ரோ அடிச்சுக்கிறோம். நம்ம அடிச்சுக்க கூடாது ப்ரோ. நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் ப்ரோ. அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும். இப்ப சிவகாசி வந்தது. சிவகாசி நான் பார்த்தேன் நேற்று. ஓட்டு போட்ட போய் வீட்டுக்கு பார்த்துட்டு வந்தேன் ரோகிணி தியேட்டர்ல. அப்புறம் இப்ப அமர்கலம் வந்து பார்த்துருக்கேன். மழைவா வருவோம் ப்ரோ. ஆமா ப்ரோ, அதுல மாற்றமே கிடையாது ப்ரோ. ஏன்னா நேற்று ரோகிணி தியேட்டர்ல நிறைய பேர் தலை ஃபேன்ஸும் வந்தாங்க, தளபதி ஃபேன்ஸும் வந்தாங்க. ஆனா நாங்க கும்பலா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆமா, செம்ம ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. விண்டேஜ் லுக்கு ப்ரோ. அஜித் செம்மையா இருந்தது. மறுபடியும் விட்டது. இது மாதிரி நிறைய படம் விட்டுட்டே இருக்கணும் ப்ரோ. பார்த்துட்டே இருக்கணும் ப்ரோ. அது போதும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ.